அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கடவுளின் கையில் தன்னை ஒப்படைத்தவர் அருளாளர் எட்வார்டோ ப்ராஃபிட்லிச். மறைசாட்சிய வாழ்வு எனக்காக காத்திருக்கின்றது. அதனை எதிர்நோக்கி நான் மிகவும் ஆவலுடன் மகிழ்வுடன் செல்கின்றேன். கடவுள் என்னுடன் இருப்பதால் இந்த வாழ்க்கை பாதையில் நான் தனியாக இல்லை. அருளாளர் எட்வார்டோ ப்ராஃபிட்லிச். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கைகளில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது என்ற இறைவார்த்தை கேட்ப கடவுளின் கையில் தனது ஆன்மாவை ஒப்படைத்து வாழ்ந்தவர் பேராயர் எதுவார்தோ என்றும், வதை முகாமில் கொல்லப்பட்ட 23,000 பேர்களில் அவரும் ஒருவர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் கிறிஸ்டோஃப் ஸ்கோன்போர்ன். செப்டம்பர் 6 சனிக்கிழமையன்று எஸ்தோனியாவின் தல்லின் பகுதியில் நடைபெற்ற பேராயர் எட்வார்டோ ப்ராஃபிட்லிச் அவர்கள் அருளாளராக உயர்த்தப்பட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார். ஆஸ்ட்ரியா நாட்டு தலைநகரான வியன்னா மறைமாவட்டத்தின் முன்னாள் பேராயர் கர்தினால் கிறிஸ்டோஃப் ஸ்கோன்போர்ன். திரு அவையின் புனிதர்களின் நாள்காட்டியில் வதை முகாம்களில் இறந்தவர்களின் பெயர்கள் ஒருபோதும் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கடவுளின் வாழ்க்கை புத்தகத்தில் அவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளது என்ற திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் கருத்துக்களை நினைவு கூர்ந்த கர்தினால் கிறிஸ்டோஃப் அவர்கள் பேராயர் அருளாளராக உயர்த்தப்பட காரணம் தல்லின் பகுதியில் உள்ள மக்கள் என்றும் கூறினார். பெற்றோருக்கு பிறந்த 10 பிள்ளைகளுள் 8ஆவதாக ஜெர்மனியில் பிறந்து இயேசு சபை அருள்பணியாளராக எஸ்தோனியாவில் பணியாற்றிய பேராயர் அவர்கள் தலின் மக்கள் மீது கொண்ட அன்பால் மீண்டும் ஜெர்மன் நாட்டிற்கு திரும்பாமல் அங்கேயே பணியாற்றி தன் உயிரை கையளித்தார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் கிறிஸ்டோஃப். ஆரம்பகால திரு அவை மக்களை திருத்தூதர் பவுல் ஆண்டவரின் புனித மக்கள் என்று அழைப்பார் என்று எடுத்துரைத்த கர்தினால் கிறிஸ்டோஃப் அவர்கள் அத்தகைய புனித மக்களை காக்கவும் ஆண்டவரது மந்தையாம் ஆடுகளுக்காக தனது உயிரை கையளிக்கவும் தயாராக இருந்தவர் பேராயர் எட்வர்டு என்றும் கூறினார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உரோ காலை 8:35 என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கேற்ப கிறிஸ்துவோடு இணைந்திருந்து மகிழ்ச்சியுடன் தனது மக்களை தொடவும் ஆறுதல்படுத்தவும் பலப்படுத்தவும் முடிந்தது என்றும் கூறினார் கர்தினால் கிறிஸ்டோஃப். ஜெர்மனியில் ஹிட்லர், சோவியத் யூனியனில் ஸ்டாலின் என்னும் 2 வன்முறை சித்தாந்தங்களுக்கு பலியான இலட்சக்கணக்கானவர்களில் ஒருவராக பேராயர் எட்வர்டு அவர்கள் 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 22 அன்று இறந்தார் என்றும் அமைதிக்கான நம்பிக்கைகள் கடுமையாக சோதிக்கப்படும் காலத்தில் அவர் அருளாளராக உயர்த்தப்பட்டுள்ளார் என்றும் கூறினார் கர்தினால் கிறிஸ்டோஃப். மறைசாட்சிய வாழ்வு எனக்காக காத்திருக்கின்றது. அதனை எதிர்நோக்கி நான் மிகவும் ஆவலுடன் மகிழ்வுடன் செல்கின்றேன் என்றும் கடவுள் என்னுடன் இருப்பதால் இந்த வாழ்க்கை பாதையில் நான் தனியாக இல்லை என்று பேராயர் கூறியதாகவும் எடுத்துரைத்தார் கர்தினால் கிறிஸ்டோஃப். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.